Hi students, greeting from High Score page. இந்த சீரீஸ்ல நாம 10th மேத்ஸ்ல முதல் பாடம் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க லெசனுக்குள்ள போகலாம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸாம்பிள் 1.1 பார்த்தலாம். ஏ செட் ஒன்று கொடுத்துருக்காங்க, பி செட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏல 1 3 5 இருக்கு, பில 2 3 இருக்கு. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஏன்னு கேட்டிருக்காங்க. மூணு என்ன ப்ரூஃப் பண்ணணும். என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் அண்ட் என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பியும் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும். இதுதான் சொல்யூஷன். பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ செட் ஏ கொடுத்துருக்காங்க, செட் பி கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏல இருந்திருக்கணும், செகண்ட் எலிமெண்ட் பியில் இருந்திருக்கணும். 1, 2, 1, 3, 3, 2, 3, 3, 5, 2, 5, 3. அவ்வளோதான். இதை நம்ம 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிடலாம். பி கிராஸ் ஏக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பி எடுத்து எழுதிக்கணும், செகண்ட் ஏ எடுத்து எழுதிக்கணும். ஸோ 2, 1, 2, 3, 2, 5, 3, 1, 3, 3, 3, 5. இதை நம்ம 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சாச்சு. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் இதை பார்த்தீங்கன்னாலே ஈக்குவல் இல்லைன்னு தெரிஞ்சிடும். 1, 2வும் 2, 1ம் 1 கிடையாது. 1, 3யும் 2, 3யும் சேம் கிடையாது. ஸோ இதுலேருந்து நாம் சொல்லிடலாம் ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. ஸோ ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பியும் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ என் ஆஃப் ஏ எடுத்து எழுதிக்கலாம். என் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 இருக்குது. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி செட்டில் 2 இருக்குது. இந்த 1 and 2வையும் நாம் அப்சர்வ் பண்ணோம்னா இதை கவுண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பியில் 3 3 6 இருக்குது. பி கிராஸ் ஏலையும் 6 தான் இருக்குது. ஸோ ரெண்டையும் எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ஸோ என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பினா 3 + 3 × 2 6. என் ஆஃப் பி கிராஸ் பி இன்ட்டு என் ஆஃப் ஏ அப்படின்னா 2 × 3 6. ஸோ என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் 6 தான். என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பியும் 6 தான். ஸோ இது வந்து என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் சிம்பிள் தான். உங்களுக்கு இதில் ஏதாவது புரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், 2 வீடியோ. ஆர்டர் பேர்னா என்ன, கார்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு தெளிவாக போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த சாப்டர் ஈஸியாக இருக்கும். அதை போய் பார்த்துட்டு வாங்க. பார்க்காதவங்க நாம் நெக்ஸ்ட்டு சம்முக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 1.2 பார்ப்போம். அதில் வந்து ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் பி செட் ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நாம் செட் ஏ செட் இ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன் given a cross b 3, 2, 3, 4, 5, 2, 5, 4 கொடுத்துருக்காங்க. ஸோ செட் ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போவுமே ஏ கிராஸ் பியில் செட் ஏ இருந்துச்சுன்னா அந்த ஏ கிராஸ் பியில் இருக்கிற எலிமெண்ட் ஃபர்ஸ்டில் இருக்கிறது பிலாங்ஸ் டு ஏவாக இருக்கும், செகண்டில் இருக்கிற எலிமெண்ட் பிலாங்ஸ் டு பியாக இருக்கும். எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ ஏ கிராஸ் பின்னு ஒரு செட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பிலாங்ஸ் டு செட் ஏவா இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் பிலாங்ஸ் டு செட் பியா இருக்கும். அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ், செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி தான் செட் ஏ. ஸோ ஏ கிராஸ் பியில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, அவ்வளோதான். செட் பினா செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் இன்
ஏ கிராஸ் பி. ஸோ ஏ கிராஸ் பியில் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு? 2 4. அவ்வளோதான். ஸோ ஏ கிராஸ் பியில் ஏ வந்து 3 5, பி வந்து 2 4. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.3 பார்க்கலாம். அதில் 3 செட்டு கொடுத்துருக்காங்க. செட் ஏ, செட் பி, செட் சி. அது மூணுமே வந்து ரூஸ்டர் ஃபார்மில் இல்லை, செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. அதை நம்ம ரூஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம ஆன்சர் போட முடியும். ஸோ 3 செட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து என்ன கேட்குறாங்க? செட் ஏ, செட் பி, செட் சி கொடுத்துருக்காங்க. இதில் நாம் வெரிஃபை பண்ணணும். ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இன்னொன்று ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி அப்படின்னு வெரிஃபை பண்ணணும் ஈக்குவலா இல்லையான்னு. ஸோ நாம் இப்போ வந்து ஆன்சருக்கு போகிறதுக்கு முன்னாடி 2-3 விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ரூஸ்டர் ஃபார்ம்னா என்ன, செட் பில்டர் ஃபார்ம்னா என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். ரூஸ்டர் ஃபார்ம்னா டைரெக்டாக இருக்கும். ஏ ஈக்குவல் டு 1 2 3ன்னு பார்த்தோம்ல கடைசியாக 2 சம்மு, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரூஸ்டர் ஃபார்ம். இது வந்து செட் பில்டர் ஃபார்ம். இதை வந்து நாம் ரூஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அது ஒன்று இருக்குங்களா. அடுத்தது என்னன்னா, இந்த என்னன்னா என்ன, டபிள்யூனா என்னன்னு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அதை தெளிவாக பார்த்துக்கணும் நீங்கள். என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டபிள்யூனா ஹோல் நம்பர்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாம் ஞாபகம் இருந்ததுனா தான் உங்களுக்கு இந்த சம்மு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் யூனியன்னா என்ன, இன்டர்செக்ஷன்னா என்ன, இதெல்லாமே ஞாபகத்தில் இருக்கணும். சரிங்களா? அது இருந்தால் தான் சம்முக்குள்ளே போக முடியும். சரி, வாங்க சம்முக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. இதை வந்து ரூஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து எப்படி இருக்கும்? கிரேட்டர் தேன் 1 இருக்கும், லெஸ் தேன் 4 இருக்கும். சரிங்களா? ஸோ கிரேட்டர் தேன் 1னா 1 எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும், 1 சேர்க்கக்கூடாது. 2 3 4 சேர்க்கக்கூடாது, ஏன்னா லெஸ் தேன் 4. ஸோ 2ம் 3யும் தான் வரும். அதே பி பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ 0வும் ஆட் பண்ணிக்கணும், 1 ஆட் பண்ணிக்கணும். சியில் வந்து நேச்சுரல் நம்பர், அது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், லெஸ் தேன் 2. 1 and 2 அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போயிடலாங்களா. ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதில் நாம் எல்ஹெச்எஸ்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பி யூனியன் சி இருக்கா? எல்ஹெச்எஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இதில் பி யூனியன் சியை எடுத்து நாம் முதல்ல யூனியன் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். பி வந்து 0,1, சி வந்து 1,2. ஸோ 0,1,2. இதில் என்ன சார் 2 1 இருக்குது, இங்கே 1 தான் போட்டிருக்கீங்கன்னா அதுதான் யூனியன். இதை ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, மறந்துடாதீங்க. இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். யூனியன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அதில் காமனாக இருக்கிறத 1 டைம் தான் எழுதணும், அதுதான் யூனியன். ஸோ இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி 2,3 வந்து ஏ, பி யூனியன் சி 0,1,2. ஸோ 2 3s are 6 செட்டு கிடைக்கும். 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2 அது எழுத வேண்டியதான். அடுத்தது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ ஃபஸ்ட்டு நாம் இதை எடுத்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பினா 2 3 இருக்குது, பியில் 0 1 இருக்குது. ஸோ 2 2s are 4 செட் கிடைக்கும். 2,0 2,1 3,0 3,1. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏனா 2,3, சினா 1,2. ஸோ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 செட்ஸ் கிடைக்கும். இதை மறந்துடாதீங்க. 2,1 2,2 3,1 3,2. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏலேருந்து இருக்கணும், செகண்ட் எலிமெண்ட் பியிலேருந்து இருக்கணும். ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சினா ரெண்டுலேயும் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் எழுதிடணும். காமனாக இருக்கிற எலிமெண்ட் வந்து 1 டைம் தான் எழுதணும்.
ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியில் இருக்கிறத எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸியில் ஏற்கனவே இருக்கிறத விட்டுட்டு 1 3 1 விட்டுட்டு 2 2 3 2 எடுத்து எழுதிடுறோமா. டோட்டல் 1 2 3 4 5 6 ஆர்டர் பேர் நமக்கு கிடைச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ கிராஸ் பி யூனியன் சிலையும் 6 இருக்குது, இதுலேயும் 6 இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இதுலேருந்து நாம் என்ன பண்ணுறோம், ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சின்னு சொல்லி வெரிஃபைடுன்னு எழுதிடுறோம். அவ்வளோதான், சிம்பிள். செகண்ட் ஒன் எக்ஸாம்பிள் 1.3ல் செகண்ட் சப் டிவிஷன் பார்த்துடலாம். அதில் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி கேட்டிருக்காங்க. ஸோ ஏபிசி ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சாச்சு செட்டு. ஸோ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிடலாம். எல்ஹெச்எஸ்னா பி இன்டர்செக்ஷன் சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். பிசி எடுத்து எழுதி வச்சு இது ரெண்டுலேயும் இன்டர்செக்ட் ஆகிறது காமனாக இருக்கிறது 1 மட்டும்தான். அப்புறம் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி எடுத்து எழுதிக்கலாம், பி இன்டர்செக்ஷன் சி எழுதிக்கலாம். 2 1 3 1. ஸோ இதை வந்து 3ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆர்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏவும் பியும் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். அதில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஏலேருந்து வரணும், ரெண்டாவது எலிமெண்ட் பியிலேருந்து இருக்கும். ஸோ 2 1 2 0 3 0 3 1. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி, அது ஃபஸ்ட் எலிமெண்ட் ஏலேருந்து இருக்கணும், ரெண்டாவது எலிமெண்ட் சியிலேருந்து இருக்கணும். 2 1 2 2 3 1 3 2. அடுத்து ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்னென்னு எடுத்து எழுதிக்கலாம். காமனாக 2 1ம் 3 1 தான் இருக்கும். அதை வந்து 4ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் 3 and 4லேருந்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ தட் இஸ் வெரிஃபைடு. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, பாய்.